கோவை செட்டிப்பாளையம் காரச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி என்பவரின் மகன் தங்கராஜ். வயது 38. டிரைவராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 22ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் செட்டிப்பாளையத்திலிருந்து காரச்சேரி சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுந்தராபுரம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த தங்கராஜ் நேற்று இரவு மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது குடும்பத்தார் தங்கராஜின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் 5 பேருக்கு தானம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரது கிட்னி மற்றும் லிவர் ஆகியவை தானம் செய்யப்பட்டு கோவை ஜெம் மருத்துவமனை மற்றும் KMCH மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. மூளைச்சாவடைந்த தங்கராஜனின் உடல் உறுப்புகள் பிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் முருகதாஸ் தலைமையில் சகுந்தலா, இந்துநேஷ், நித்யா, அழகுராஜ் உள்ளிட்ட டாக்டர் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்முருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் உடல் உறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தை சரி செய்து கொடுத்தனர். மேலும் உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்ராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் உடல் உறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தை சரி செய்து கொடுத்தனர். மேலும் பிம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முருகதாஸ் பேசும்போது, அரசு அனுமதியுடன் கடந்த 5 வருடங்களாக எங்களது மருத்துவமனை உடல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து வருகிறது. மேலும் எங்களது மருத்துவமனையில் முடிவடைந்த தங்கராஜ் என்பவரது உடல் உறுப்புகள் 5 உயிர்களை காப்பாற்றும் வகையில் தங்கராஜ் குடும்பத்தினர் அனுமதியுடன் மற்றும் அரசு அனுமதி பெற்று மிகச்சிறந்த மருத்துவரின் உதவியுடன் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. இந்த உடல் உறுப்பு தானம் நமது சமுதாயத்தில் உயிர்களை காக்கும் வகையில் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்று கூறினார். வணக்கம், நான் டாக்டர் முருகதாஸ், கோவை பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர். கடந்த 22 டிசம்பர் அன்று மாலை கோவை காரச்சேரி சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் எங்கள் அடிபட்டு தலையில் அடிபட்டு எங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அதிலிருந்து நாங்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை செய்து வருகின்றோம். நேற்று வரை நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுத்து மற்ற எல்லா சிகிச்சைகளையும் தலைக்கார கைய சிகிச்சை நிபுணர்கள் மற்ற அனைத்து நிபுணர்களும் எல்லா சிகிச்சையும் செய்தோம். சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளை சாவு ஆகிவிட்டது. நேற்று இரவு தான் அதை நாங்கள் இருமுறை உறுதி செய்து எங்கள் மருத்துவ குழு அனைவரும் நாங்கள் உறுதி செய்தோம். அதன் பின்பு தமிழக அரசு டிரான்ஸ்டான் டீமுக்கு நாங்கள் செய்திகளை தெரிவித்தோம். அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இவ்வளவு சோகத்துல கூட அவங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ், மகன் எல்லாருமே சமுதாயத்துக்கு ஒரு உதவி செய்ய, பொதுமக்களுக்கு உதவி செய்ய, நிறைய நோயாளி வெயிட் பண்றாங்களே, நாங்கள் உறுப்பு தானம் தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் முன் வந்து நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சம்மதம் கொடுத்த பிறகு எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு கோவை மெடிக்கல் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், எங்கள் மருத்துவமனை அனைத்துக்குமே கல்லீரல், சிறுநீரகங்கள் எல்லாம் குறைந்தது ஒரு 5 நோயாளிகள் பயன்பெறுமாறு உறுப்பு தானம் இன்று காலை அதிகாலையிலே எல்லா உறுப்பு தானம் எடுப்பதற்கு மருத்துவ குழு எடுத்தார்கள். அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய சுந்தராபுரம், கோயம்புத்தூர் அசிஸ்டன்ட் கமிஷனர், எங்களுடைய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. டிராபிக்கை ஒழுங்குமுறை செய்து கொடுத்து உரிய நேரத்தில் உறுப்புகள் சென்று பொதுமக்களுக்கு பயமடைவர்களுக்கு அவர் ஏற்பாடு செய்தவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் குடும்பத்தாருக்கு மிக்க நன்றி. என் பேர் எம் சுந்தரராஜுங்க. நான் கோவை மாவட்ட கிணத்துக்கிடவு தாலுக்கு அரசம்பாளையம் கிராமத்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். அந்த அரசம்பாளையம் ஊராட்சி மன்ற சார்ந்த காரச்சேரி கிராமத்தில் நான் தம்பி தங்கராஜ் என்பவர் செட்டிப்பாளையம் ரோட்டில் எதிர்பார்த்தமாக ஆக்சிடென்ட் ஆகி அவர் மூளைக்கு சாவு ஏற்பட்டுச்சு. அதை என்ன அவர் இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் அனைவரும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை என் பையன் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ 4 பேர் உயிர் பிழைக்கட்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு உடல் தானம் அந்த உறுப்புகளை எல்லாத்துக்கும் தானம் செய்யறாங்க. அது என்றென்றும் அந்த ஊராட்சியில் காரச்சேரி கிராமத்துல முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துங்க. அந்த பையன் இளம் வயது 38 வயது ஆச்சுங்க. டிரைவரா இருக்காரு. அவங்க குடும்பம் ஒரு சிறிய தொழில் தான் பண்றாங்க. அந்த குடும்பத்துக்கு மனமாற எங்க ஊர் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் பையனாக இருந்து அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்போதும் உதவியா இருப்போம்.